இப்போ நம்ம பார்க்க போகிறது 30 கிலோ சின்ன வெங்காயம் வடவத்துக்குள்ள மெஷர்மெண்ட்டு தாங்க ஷேர் பண்ண போகிறேன். கடகடன் ஓடி போய் விறுவிறுன்னு ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 30 கிலோவுக்குள்ள மெஷர்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உலர விட்டுட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் வெள்ளை உளுந்து அரை உளுந்தாக உள்ளது 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு சின்ன கடுகு 1 கிலோ. அதோட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 350 கிராம். ஸோ 350 கிராம் சரியான அளவுங்க. அதோட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது வெந்தயம். வெந்தயம் 200 கிராம் தான் சேர்த்துருக்கேன். காரணம் என்னென்னா கசப்பு தன்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வாசமும் மாறாதுங்க. சோம்பும் 1 கிலோ ஆட் பண்ணியாச்சு. அதோட சீரகமும் 1 கிலோ ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிடுறேன். எல்லாமே தரமான பொருளுங்க. வாங்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க ஒரு முறை நம்ம ராஜ் கிச்சன் ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா எந்த விதமான கலப்படங்களும் இல்லாமல் வீட்டில் நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு மேக் பண்ணணும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் கொடுத்து மேக் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் வேலை பார்த்தீங்க, இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆயில் 3 ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், செகண்ட் ஒன் 1/2 லிட்டர் கடலை எண்ணெய், தேர்டு ஒன் 200 ml ஆமணக்கு எண்ணெய். இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அப்பா தான் நல்லா கிளறி எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே ஒரு மெல்லிசான டவல் வச்சு கவர் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது நாளைக்கு காலம்பரை தான் உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வேலை பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு கொஞ்சமாக டீயோ காஃபியோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அம்மா சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச காஃபி தூள் வச்சுருக்கேன் கிச்சனில், போய் எடுத்து போட்டு முதல்ல குடிச்சிட்டு வந்துரு, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு காஃபியும் எடுத்தாச்சு.